எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 44 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்தீங்க போட்டு வரிசல் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பேலன்ஸ். தராசு ரெண்டு பக்கமும் சரியாக இருந்தால் தான் கரெக்டான ஒரு சமநிலைன்னு சொல்லுவோம். லைஃப்பில் நம்மளும் பேலன்ஸாக இருக்கணும். எப்பயுமே பேலன்ஸ்டாக இருந்துட்டால் எந்த குறையும் இல்லை. அதே இன்பேலன்ஸாக இருந்தால் எல்லாமே குறை தான். ஸோ ஒவ்வொரு விஷயமும் பேலன்ஸாக இருங்க. நம்ம பணம் எப்படி சேமிக்கிறோமோ அதேமாரி செலவு பண்ணணும். சரிக்கு சமமாக செலவு பண்ணணும். அதேமாரி செலவு பண்ண தெரிஞ்சவங்களும் சேமித்து வைக்க பழகணும். ஒவ்வொரு விஷயம் சம்சாரம் அது மின்சாரம், சம்சாரம் அது மின்சாரம். தாய் மதர் அவங்களும் தேவை, ஒய்ஃபும் தேவை. இந்த ஜென்ஸ் ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ண அந்த கற்று வச்சுக்கணும். இவங்களும் முக்கியம், இவங்களும் முக்கியம். ரெண்டு கண் மாதிரி, ஒரு கண் ரைட்னா ஒரு கண் லெஃப்ட், ஒரு கண் லெஃப்ட்னா ஒரு கண் ரைட். ஒய்ஃபும் தேவை, மதரும் தேவை. ஏன்னா உங்களை பெற்றெடுத்தவங்க தாய், அவங்க நம்ம காப்பாற்றி ஆகணும். ஒன்றை பின்னாடி எதிர்காலத்தில் பார்த்துக்க போகிறவ தாரம் மனைவி, அவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க பார்த்துக்குவாங்க, இல்லாதப்போ மனைவி தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போக கற்றுக்கணும். வாழ தெரியணும். இரண்டுமே ஒன்று. இரண்டு கைகள் கிளாப் பண்ணால் தான் சத்தம் வரும், ஓசை வரும். அதே மாதிரி தராசு மாதிரி தான் பேலன்ஸ்டாக வாழ்க்கையை நகர்த்திட்டு போகணும். ஜென்ஸ் ரெண்டு பேருமே முக்கியம். சரிங்களா? யாருமே குறைவாக இட போட்டுறாதீங்க. சரிசமமாக சமநிலையாக பாருங்கள் ஒவ்வொரு விஷயமும். அதே மாதிரி கேர்ள்ஸ் முக்கியமாக, பாய்ஸ் முக்கியமாக அப்படின்னு பார்த்தாலும் அவங்களும் இப்போ ஈக்குவலாக சரிக்கு சமமாக வராங்க. கிரிக்கெட் பிளேயரில் நம்பர் 1, கபடியில் நம்பர் 1, ஒவ்வொன்றா வந்துட்டுருக்காங்க எல்லாம் பிளேயர்ஸ்லாம். உண்மையாக இல்லைங்களா? படிக்கிற எஜுகேஷனில் கலெக்டராக வருது. ஸ்கூல் ஒரு பெண்மணி அதே ஸ்கூலில் படித்து அதே ஸ்கூல்லே கலெக்டராக வந்திருக்காங்க. அது பெரிய விஷயம். ஸோ ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் வந்துட்டுருக்காங்க. அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ட்ரெயின் ஓட்டுறாங்க, பைலட் விமானம் ஓட்டுறாங்க. உண்மையாக இல்லைங்களா? பல சாதனைகளை அவங்களும் ஈக்குவலாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதேமாரி தராசு மாதிரி பேலன்ஸ் எல்லாமே சமநிலையாக நம்ம போயிட்டே இருக்கு. ஃபேமிலி சமநிலையாக பாதுகாக்கிறவங்க தான் உண்மையானவங்க. மிரர் மாதிரி, மிரரை பொட்டுன்னு போட்டு உடச்சிட்டோன்னா என்ன ஆகும்? அதை ஒட்ட வைக்க முடியாது. இந்த விரிசலை கிளியர் பண்ண முடியாது இல்லைங்களா? அதே மாதிரி தான் லைஃப்பும் அப்படி தான். லைஃப் பார்ட்னரும் அப்படி தான், ஒய்ஃபும் அப்படி தான், நம்மளுடைய பெற்றோர்களும் அப்படி தான். ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கணும். கிட்ஸும் அப்படி தான், நம்ம பிள்ளைகளும் அப்படி தான். எல்லாரும் தேவைங்க. ஆமாம், இவங்க தேவையில்ல அவங்க தேவையில்லாம் நினைக்கக்கூடாது. எல்லாருமே தேவை. சிறு துரும்பும் பழுகுத்த உதவும். உண்மையாக இல்லைங்க? பேலன்ஸ் பண்ணி தராசு மாதிரி வாழ்ந்துட்டு போங்க. அப்போ தான் நல்லது. இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சு சொல்லலாம். ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களாம் மறக்க முடியாது. பாய் பாய். சீ லேட்டர். உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். சீ லேட்டர். உங்கள் சுகன்யா.